டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் தான். அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நம்ம எல்லாரும் அடிக்கடி பண்ணுற ஒரு ரைஸ் தான், பன்னீர் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல பன்னீர் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. பன்னீர் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 1 கப், வேக வைத்த பாஸ்மதி அரிசி 1 கப், நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய வெங்காயம் 2, புதினா இலை கைப்பிடி அளவு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 3, பட்டை அரை இன்ச், பிரிஞ்சி இலை 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 1, நெய் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பன்னீர் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் லைட்டா கண்ணாடி மாதிரி வதங்கணும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துருவோம். அது பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா உப்பு, வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் கலர் மாறி இருக்கும், ரொம்ப மாறி இருக்காது. இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். புதினாவையும் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துருவோம். நாம தக்காளி ஒரே ஒரு தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சள் பொடி, தக்காளி நல்லா வதங்கணும்.
வந்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு, இருந்தாலும் ஒரு ரெட் சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோம். காரம் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பொடியில் வந்து இப்போ வறுத்ததில் வந்து மிளகும் சேர்த்துருக்கோம் நம்ம, ஸோ அந்த காரமும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம வரமிளகா பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான், ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக தனியா பொடி, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற புதினாவையும் சேர்த்துடலாம். நாம சேர்த்துட்டு இந்த பன்னீரையும் சேர்த்துருவோம். ஒரு 2 நிமிஷம் இப்படி வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்க சாமான் வந்து நல்லா ஆறி இருக்கும், பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து தனியா, பட்டை, கிராம்பு அதெல்லாம் வறுத்துருந்தோமா, வறுத்ததை நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. கோர்ஸா பொடி பண்ணிட்டா போதும் இந்த மாதிரி. இப்போ கோர்ஸாக பொடி பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வதங்கியாச்சு. தக்காளி, வெங்காயம், பன்னீர் எல்லாம் சேர்த்துருந்தோம், காரமும் சேர்த்துருந்தோம், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இது மிச்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரைஸோ இல்லை குருமாவோ பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிடுவோம். பண்ணி ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நல்லா பண்ணிட்டா போதும். அப்படி இந்த வறுத்து பொடி அப்பங்க வறுத்து பொடி பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மேலாக கொஞ்சமாக கரம் மசாலா போட்டாலும் போதும். அப்படி இல்லைன்னா நான் எப்பயுமே சொல்கிறது தான், பிரியாணி மசாலா இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாவ் பாஜி மசாலா, இல்லை ராஜ்மா மசாலா, இந்த மாதிரி ஏதாவது மசாலா இன்ஸ்டன்ட். பன்னீர் ரைஸ் ரெடி. இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸ்கூல், ஆஃபீஸ்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காய தயிர் பச்சடி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பன்னீர் ரைஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவர் தான் ரெசிபி பண்ணி காமிக்க போகிறாரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இட்டாலியன், யூரோப்பியன், கான்டினென்டல் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து அடுப்பே பற்ற வைக்காமல் ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போகிறார். எல்லாரும் ஆவலாக இருக்கீங்கல்ல, என்ன ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் அவரை நம்ம கூப்பிட்டுருவோம். வெயிட் பண்ண வேண்டாம். லெட்ஸ் வெல்கம் செஃப் திவாகர். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். எங்கள் ஷோக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு ரெசிபி சொல்லியிருக்கீங்க. அடுப்பே பற்ற வைக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். அது இல்லை, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அந்த மாதிரியான ரெசிபி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிடுவோம், அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். கண்டிப்பாக நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிள் சூப். சாதாரண ஒரு வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு பண்ணுற மாதிரி ஒரு சில் சூப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது வந்து ஒரு என்னோட ஃபேவரட் சூப், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஒரு ஸ்பானிஷ் நேஷ்னல் சூப்பில் கெஸ்பாச்சோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து
சிம்பிளாக வீட்டில் இருக்க என்னென்ன தேவையானதோ வெறும் தக்காளி, நம்மளோட குக்கும்பர், வெள்ளரிக்காய் இதை வச்சு அது வந்து என்ன தேவையோ அதுலேருந்து மாடிஃபை பண்ணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம். கெஸ்பாச்சோ கோல்டு சூப் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கெஸ்பாச்சோ கோல்டு சூப் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 1/2 கிலோ, பிரெட் துண்டுகள் 4, வெள்ளரிக்காய் 100 கிராம், குடைமிளகாய் நறுக்கியது 1, டொமேட்டோ ஜூஸ் 200 ml, ஆலிவ் ஆயில் தேவைக்கேற்ப, சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், சர்க்கரை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. கெஸ்பாச்சோ கோல்டு சூப் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்படி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நாம. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு சூப் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களோட சொந்த ஊர் இது, எப்படி வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அதை பற்றி. கண்டிப்பாக நான் திவாகர். நான் இங்கே எனக்கு சொந்த ஊர் வந்து திருச்சி தான். திருச்சி நம்ம மலைக்கோட்டை மாநகரம் தான். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் கேரியர். 2000லேருந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இதில் இருக்கோம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில். ஆக்சுவலி அப்பா வந்து கடை வச்சுருந்தவங்க தான். நார்மல் ஒரு ஊரில் டீ ஸ்டால் மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டல் பண்ணாங்க. அதுலேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே உள்ளே இறங்கி வேலை செய்வோம். அது எல்லாமே இன்ட்ரெஸ்டாக ஆக்டிவிட்டியாக பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுலேருந்து அப்படியே இதுலேருந்து ப்ரொஃபஷ்னலாக எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கல கேட்ரிங் கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்டோட அக்கா இது பண்ணாங்க. ஸோ அது அவங்க வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக பூஸ்டப் பண்ணாங்கன்னு. ஸோ இதில் மோல்டப் பண்ணி வந்தேன். தென் அதுலேருந்து ஜெர்னிஸ் அங்கே காலேஜ் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணிவிட்டு தென் அப்படியே இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வந்துட்டு இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். பெங்களூரில் ஒரு 15 இயர்ஸாக இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு இட்டாலியன் செயின் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஃபர்தராக எல்லாம் நியூ ப்ராஜெக்ட்ஸு, கன்சல்டன்ட் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் அப்பா வச்சுருந்தாங்கன்னு சொல்லுங்க. அப்போ அவர்கிட்டேருந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? மறக்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பாக அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இதில் இது பண்ணிட்டு நிறைய பேர் அந்த வேலைவாய்ப்பு அந்த காலத்துலேயே வந்து அந்த வேலைவாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த ஹெல்பிங் கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அதே இதுலேருந்து இன்னும் முடிஞ்சு இப்போ இங்கே வரையில் ஒரு நல்ல ஒரு காலேஜ் கேட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எப்படிலாம் ஒரு இன்ஸ்பயர் ஆகலாம். நிறைய ஒரு எஜுகேஷ்னல், ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எஜுகேஷ்னல் இன்னும் ப்ரொஃபஷ்னலாகவும் இன்னும் நம்ம நல்லா வரலாம். ஸ்டடீஸ் வைஸ் யார் வீக் இருக்காங்களோ அவங்கள இன்கேஸ் இன்னும் மோட்டிவேட் பண்ணலாம். ஹோட்டலியர்ஸில் கொண்டு வந்து ஸ்டில் இதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்னும் நிறைய மேலுக்கு வரலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த இது எடுத்தோம். இப்போ வந்து நம்மளுடைய கோல்டு சூப்பையும் அப்படியே பார்த்துடலாம். கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிடுங்க. இது வந்து வெரி சிம்பிள். நம்ம வந்து எல்லா இந்த தக்காளி இது எல்லாத்தையும் ஒரு ஊற வைக்கிற மாதிரி பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒரு மிக்சிங் பண்ணி ஒரு 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு அந்த சாஃப்ட் ஆயிரும். அந்த டொமேட்டோ, பிரெட்டு எல்லாமே ஒன்னோட அதோட நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சப்போர்ட் பண்ணி சோக் ஆயிரும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பிளண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளண்ட் பண்ணி அந்த அரைச்சதுக்கு அப்புறமா அது சூப் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து அந்த சீசனிங் அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். டொமேட்டோ ஒரு 1/2 kg எடுத்துருக்கோம். நம்ம நல்லா நறுக்கிட்டு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துட்டு இதுக்கு வந்து தக்காளி நாட்டு தக்காளியா இல்லைன்னா வந்து எது வேணா யூஸ் பண்ணலாம். நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். தக்காளி, குக்கும்பர் இதெல்லாம் நமக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தக்காளி 5 பங்கு இருக்குல்ல, குக்கும்பர், பெல் பெப்பர் இதெல்லாம் வந்துட்டு 1 பங்கு. அதில் 50 கிராம்னா தக்காளி எடுத்தா ஒரு அந்த மாதிரி கூட. ஆமாம், சைஸ் இது பண்ணுறதை விட கிராமேஜில் போடையில இன்னும் டேஸ்ட் வந்து சம்டைம் இதாகும். குடமிளகாயில் விதையெல்லாம் எடுத்துட்டு நறுக்கி வச்சுக்கிறோம். இந்த குடமிளகா தான் யூஸ் பண்ணாமா? கிரீனும் யூஸ் பண்ணலாம், எல்லோ, கிரீன் எது வேணா யூஸ் பண்ணலாம். நான் ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றது இது பண்ணோம். ஸோ அதுக்காக இது பண்ணுறது. பிரெட் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கொடுக்கும் சோக் பண்ணிட்டு. அதோட இது குக்கும்பர் எல்லாமே நம்ம குக்கும்பர் சாலடாக சாப்பிடுவோம். சம்டைம் குழந்தைங்களுக்குலாம் சாலட் கொடுக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இதை எப்படியா இன்புட் பண்ணல இது நல்லா இருக்கும். ஆலிவ் ஆயில் போட் பண்ணுறோம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாமா? நார்மல் நம்ம சாலட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.
நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஓகே. அண்ட் ஆலிவ் ஆயிலுங்கெல்ல அதோட நல்ல ஒரு ரிச்மெண்ட், அதோட ரிச் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. உப்பு வந்து கம்மியாக தான் போடுறோம். நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆல்ரெடி டொமேட்டோலே இருக்கும். ஸோ பட் அந்த ஒரு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இது பண்றோம். இது வந்து சீரக பொடி. ஆமா, சீரக பொடி ஃப்ளேவருக்கு. இது தேவைன்னா ஆட் பண்ணலாம், இல்லை இது பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கல சுகரை கட் பண்ணிட்டு நம்ம சில்லி கூட ஆட் பண்ணலாம். லைட்டாக ஒரு நல்ல ஒரு க்ரீன் சில்லி, அதை சீடு எடுத்துட்டு அதை விதையை எடுத்துட்டு அதை சாப் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். கார்லிக்கும் தேவைன்னா ஆட் பண்ணலாம், பட் இது கார்லிக் ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். பூண்டு சாப்பிடாதவங்க வேணா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆனியனும் ஆட் பண்ணலாம், பட் ஆனியன் வந்து குழந்தைங்கலாம் அந்த அளவுக்கு விரும்பவே மாட்டாங்க. இல்லை, அது ஆனியன் வந்து பச்சையாக சாப்பிட முடியுமா இந்த மாதிரி சூப்பில் கடிச்சு ஊறினதுக்கு அப்புறம் அரைச்சி இது பண்ணல ஃப்ளேவர்ஸ் இது இருக்கும். பட் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம பெரியவங்க இமீடியட் இது பண்றோம்னா ஓகே. அது டொமேட்டோ ஜூஸ்ல தான் நம்ம ஊற வைக்கணும். ஆமா ஆமா. இந்த டொமேட்டோ ஜூஸ், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் அந்த உப்பு போட்டோடனே அந்த குக்கும்பர்ல உள்ள ஜூஸ் எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சிடும், பெல் பெப்பர்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மிளகுத்தூள் மட்டும் நம்ம லாஸ்டா போடுவோம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போறோமா? ஆமா, இதை வந்து ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த சோக்காய் அதோட ஜூஸஸ் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். தக்காளியாக இருக்கட்டும், குக்கும்பர்லையும் சால்ட்டாக ஆட் பண்ணோன்னா அதை ஓன் ஜூஸஸே வெளில கொடுக்கும். ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம அரைக்கையில் இன்னும் நல்லா நேச்சுரல் இதாக வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கோ கொஞ்சம் தண்ணியா திக்காக வேணும்னா திக்காவும் இது பண்ணலாம், இல்லை லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிரெட் எல்லாம் போய் ஊறி இருக்கிறதுனால அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஃபில்லிங் ஆகும். டயட் இருக்கவங்களுக்கு நல்ல பெஸ்ட் சூப் இது. பெஸ்ட். இது கொத்தமல்லி ஆட் பண்ணலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணலாம், புதினா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒன்று, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம். கொத்தமல்லி இல்லைன்னா புதினா. இதோட இதுக்கு நேச்சுரலாக ஒரிஜினலாக பண்ணையில் நம்ம பேசில் கொடுப்போம். பேசில் நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த துண்ணுத்து பச்சலை மாதிரி அதை இதை வந்து போட்டாலே இதாக அது இன்னும் நல்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும், நல்லாவும் இருக்கும் இதுக்கு. ஸோ இதை ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 to 3 hours சில் பண்ணிவிட்டு தென் நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம வந்து கோல்டு சூப்புக்கு தேவையானதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய கோல்டு சூப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம வந்து ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி ரெடியாக எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் ப்ராசஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா அரைச்சி நம்ம அந்த சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்குது கரெக்டாக. அந்த கலர், அந்த ரெட் பெப்பர் இதெல்லாம் போட்டது வந்து கலர் மேட்சிங் ஆகுது. ஸோ நல்லா இதை அரைச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதை டேஸ்ட் மட்டும் பார்க்குறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர், இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்.
பார்த்த பன்னீர் ரைஸும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஸ்கூலுக்கு, டிஃபன் பாக்ஸ்க்கு, இல்லை ஆஃபீஸ்க்குலாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டிருக்கோம், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 ரெசிபியும் ட்ரை பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஷோவில் வந்து கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் எபிசோடையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நாங்கள் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியும். அதனால் ஷோவையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.